ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான டேஸ்டியான மில்க் சாக்லேட் ட்ரஃபிள் கேக் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பிகினர்ஸ் கூட இந்த கேக்கை வந்து ஈஸியாக பண்ணலாம். இப்போ இந்த கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கேக்குக்கு தேவையான ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் ஜலிச்சு எடுத்துடலாம். 1/2 கப்பு மைதா மாவு, 2 டேபிள் ஸ்பூன் டார்க் கோகோ பவுடர், உங்ககிட்ட லைட் கோகோ பவுடர் இருந்தால் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, இது எல்லாத்தையும் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் கேக் வந்து பர்ஃபெக்டாக பேக் ஆகி வரும். ஜலிச்சு எடுத்ததுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 3 தடவை ஜலிச்சு எடுத்துக்கோங்க. இல்லைன்னா ஒரு தடவை நல்லா ஜலிச்சு எடுத்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டால் கூட ஓகே தான். நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது தான் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, கொக்கோ பவுடரெல்லாம் ஈக்குவலாக மிக்ஸ் ஆகி கேக் வந்து பர்ஃபெக்டாக பேக் ஆகி வரும். இப்போ கேக்குக்கு தேவையான வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஒரு ட்ரையான பவுலில் 2 முட்டை எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்து இதை நல்லா பீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். முட்டை வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். ஃப்ரிட்ஜில் வச்ச முட்டையெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா சரியாக பீட் ஆகாது. இப்போ 1 நிமிஷத்துக்கு இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் இங்கே 1/2 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக சர்க்கரை எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். நீங்கள் பொடி பண்ண சர்க்கரை சேர்க்குற மாதிரி இருந்தால் 1/2 கப்பு முழுசாக எடுத்து சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா பீட் ஆகிடுச்சு. 4லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா பீட் பண்ணும் ஹை ஸ்பீடில். பீட் ஆனதுக்கப்புறம் இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்து பீட் பண்ணிவிட்டு பீட்டர் ஆஃப் பண்ணிடுறேன். நம்ம எக் பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம எடுத்து வச்சிருந்தோம்ல இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்பேச்சுலாவோ விஸ்கோ இல்லை எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை வச்சு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இதில் வந்து பால் சேர்க்க போகிறேன். நான் இங்கே ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் எடுத்து வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பேட்டரை வந்து ரெடி பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணும்போது ஒரே டைரக்ஷனில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முட்டை நல்லா பீட் ஆகிருக்குல்ல, அதனால நல்லா பொங்கி வந்திருக்கும். நம்ம ஓவராக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா முட்டை அப்படியே தாழ்ந்து போயிடும். அப்போ நம்ம கேக்குக்கு வந்து ஹைட்டும் கிடைக்காது, கேக் வந்து ரொம்ப ஹார்ட் ஆயிரும். அதனால் பொறுமையாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கேக் பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் இங்கே 6 இன்ச் கேக் பேனை வந்து பட்டர் பேப்பர் போட்டு கிரீஸ் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே ஊற்றி பேக் பண்ணி எடுத்துடலாம். ஒரு பாத்திரத்தை 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்குள்ளே இறக்கி வச்சு 30லேருந்து 35 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேமில் பேக் பண்ணி எடுத்துடலாம். நீங்கள் ஓவனில் பேக் பண்ணுற மாதிரி இருந்தால் 180 டிகிரி செல்சியஸில் 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. 30லேருந்து 35 நிமிஷம் வரைக்கும் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் இங்கே வந்து கணேஷ் ரெடி பண்ணி எடுக்க போகிறேன். நான் இங்கே மில்க் காம்பவுண்ட் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். அப்போ வந்து நல்ல கிளேஸ் கிடைக்கும். இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் விப்பிங் க்ரீம் சேர்த்து டபுள் பாயிலிங் மெத்தடில் நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். மில்க் சாக்லேட் கனாஷ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ கேக் பேக் ஆகிட்டு இருக்க டைமில் க்ரீம் ரெடி பண்ணிக்கலாம். பவுலையும் விஸ்கையும் வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சுருந்தேன். இப்போ இதில் வந்து ஒரு 3/4 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் பவுடர் சுகர் சேர்த்து பீட் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். நான் இங்கே ஃபியோனா க்ரீம் யூஸ் பண்ணுறதுனால சுகர் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதனால் 2 டீஸ்பூன் பவுடர் சுகர் சேர்த்துருக்கேன். உங்கள் க்ரீமில் வந்து சுகர் இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த மில்க் காம்பவுண்ட் கனாஷை வந்து ஒரு 2, 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு கனாஷ் வேணுமோ அதை வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். கனாஷ் கம்ப்ளீட்டாக கூல் ஆனதுக்கப்புறம் தான் க்ரீமில் வந்து சேர்க்கணும். இல்லைனா க்ரீம் வந்து மெல்ட் ஆகிடும். ஒரு 35 நிமிஷத்துக்கு அப்புறம் கேக் வந்து சூப்பராக பேக் ஆயிருக்கு. 3 லேயராக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஐசிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். டர்ன் டேபிள் மேலே கேக் போர்டு வச்சுருக்கேன். கொஞ்சமாக க்ரீம் தடவிட்டு ஃபஸ்ட் லேயர் கேக்கை வச்சு சுகர் சிரப் வச்சு வெட் பண்ணிக்கலாம். வெட் பண்ணிவிட்டு அடுத்த லேயர் வந்து க்ரீம் கொடுத்துட்ருக்கேன். க்ரீமை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் இதுக்குள்ளே நான் வந்து கனாஷ் சேர்க்க போகிறேன். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல இந்த மில்க் காம்பவுண்ட் கனாஷை வந்து கொஞ்சமாக சேர்த்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்குள்ளே ஃபில்லிங்காக சாக்கோ சிப் வந்து எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்த லேயர் கேக்கை வச்சு சுகர் சிரப் வச்சு வெட் பண்ணதுக்கப்புறம் க்ரீம் கொடுத்துக்கலாம். உள்ள ஃபில்லிங்காக வந்து மில்க் காம்பவுண்ட் கனாஷும் சாக்கோ சிப்பும் சேர்த்துக்கலாம். இதே மாதிரி நம்ம 3 லேயரும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம்.
கடைசி லேயர் கேக்க வச்சு சுகர் சிரப் வச்சு வெட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமா க்ரீம் குடுத்து இந்த கேக்க வந்து க்ரம் கோட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்க பிகினர்ஸா இருந்தீங்கன்னா கண்டிப்பா க்ரம் கோட் பண்ணிக்கோங்க. இல்லன்னா நீங்க ஃபைனல் கோட்டிங் குடுக்கும்போது க்ரம்ஸ் எல்லாம் வெளிய வந்துரும். க்ரம் கோட் பண்ண கேக்க 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜ்ல செட் பண்ணதுக்கப்புறம் ஃபைனல் கோட்டிங் குடுத்துக்கலாம். ஒரு ஸ்க்ரேப்பர் வச்சு சைட்ஸ் எல்லாம் லைன் பண்ணிக்கலாம். இப்ப கேக்குக்கு ஃபைனல் கோட்டிங்லாம் குடுத்தாச்சு. கேக் போர்ட்லாம் நல்லா கிளீன் பண்ணிட்டு, 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜ்ல வச்சு வெளிய எடுத்ததுக்கப்புறம், கேக்குக்கு மேல வந்து நான் கனாஷ் ஊத்திக்கிறேன். கேக் வந்து நல்லா கூலிங்கா இருக்கணும். கனாஷ் வந்து லைட்டா சூடா இருக்கணும். அப்பதான் கனாஷ் வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆயி வரும். சாக்லேட் கனாஷ வந்து இந்த கேக்குக்கு மேல ஊத்தியாச்சு. நீங்க ஃபுல்லா கவர் பண்றதுனா கூட பண்ணிக்கலாம். இப்ப கடைசியா கேக்குக்கு மேல வந்து கொஞ்சமா சாக்லேட்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கிறேன். இப்ப இந்த கேக் வந்து ஃப்ரிட்ஜ்ல வச்சு நல்லா கூல் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். கேக் ரெடி ஆனதும் அப்பவே கட் பண்ணி சாப்பிடுறத விட, ஃப்ரிட்ஜ்ல வச்சு நல்லா கூல் பண்ணதுக்கப்புறம் கட் பண்ணி சாப்பிடும்போது கேக் வந்து இன்னும் டேஸ்டியா இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான டேஸ்டியான மில்க் சாக்லேட் ட்ரஃபிள் கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த கேக்க வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம சேனல இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இப்ப தான் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு சூப்பரான கேக் வீடியோல பார்க்குறேன்.